சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல ஒவ்வொரு பொழிவாக நமக்கு மிக அழகாக எளிமையாக சிறு குழந்தைகளுக்கும் புரியும் விதத்தில் எடுத்து சொல்லி வருகின்றார்கள் சிவத்திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். அந்த அமைப்புல ஒவ்வொரு திருத்தலமா எடுத்து அதற்கான பதிகங்களை சார்போட, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மூவர் தேவாரத்தோடைய குறிப்புகளோட நமக்கு எடுத்து சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்புல நமக்கு ஏற்கனவே திரு விழிமழலை பத்தி பேசினவங்க இன்று திரு இடைமருதூர் பத்தி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சென்னையில் இருந்து அம்மா அவர்கள் இந்த பொழிவை நமக்கு கொடுத்து வருகின்றார்கள். அழகான, அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இசையிலையும் இயல்லையும் ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய பொழிவுல இருந்தே நமக்கு தெரிகின்றது. ஒவ்வொரு பொழிவாக நமக்கு மிக அழகாக எளிமையாக எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அமைப்புல இன்று திரு இடைமருதூர் தலத்தில் வரக்கூடிய மூவர் தேவாரமும் மற்றும் கருவூர் தேவருடைய பார்வையும் என்ற மிக அழகான பொழிவை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் சென்னையில் இருந்து வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். அம்மாவை வருக வருக என்று சொல்லி மேடையை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். அம்மா, திருச்சிற்றம்பலம். தன்னம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கிருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாந்தல் பருமதி உமிழ்ந்த பாவியன் காதல் செய்காதில் ஐய செம்பொற்தோட்டு அவிசடை முழுப்பின் அழிவழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்டவானவர்க்கும் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை. இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று திருவிடைமருதூர் இந்த தலத்தை குறித்து மூவர் பெருமக்களின் பார்வையும் கருவூர் தேவரின் பார்வையும் என்ற தலைப்பில் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. இந்த பொழிவை 3 பகுதிகளாக சிந்திக்கலாம். முதல் பகுதியாக திருவிடைமருதூர் தலத்தின் வரலாறு மற்றும் பெருமைகளையும், 2ஆம் பகுதியாக மூவர் பெருமக்களின் தல பதிகங்களையும் மூன்றாவதாக கருவூர் தேவரின் தல பாடல்களையும் பார்க்கலாம். தல குறிப்பு பார்ப்போம் என்றால், நம் அனைவருக்கும் தெரிந்த சிறப்புமிக்க தலமாக விளங்குகின்றது திருவிடைமருதூர். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 30வது தலமாக விளங்குகின்றது. தலத்தின் அமைவிடம் பார்த்தால் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. தென்கரை தலங்களும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3லும் சிறப்பு பெற்றது. தலத்திற்கு 12 பெயர்கள் இருப்பதாக இலக்கியங்களிலும் புராணங்களிலும் குறிப்பு உள்ளது. அவை சண்பகாரண்யம், சத்திபுரம், வில்வவனம், தபோவனம், சோதிபுரம், சாவதீர்த்தபுரம், செல்வ விருத்திபுரம், தரும விருத்திபுரம், முத்திபுரம், இடைமருது, வீர சோழபுரம், பூலோகம் என்பன. இறைவன் மகாலிங்கேஸ்வரர், இறைவி பெருநலமுலை அம்மை என்ற திரு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். தல விருட்சமாக மருத மரம் இருக்கின்றது. தீர்த்தமாக காருண்ய தீர்த்தம் உள்ளது. மருத மரத்தை தல மரமாக கொண்டு சிறப்பு பெற்ற தலங்கள் இந்தியாவில் 3 உள்ளது. வடக்கே வடுக நாட்டில் உள்ள மல்லிகார்ஜுனத்திற்கும் தற்போது ஸ்ரீசைலம் என்று பெயர். தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்குடை மருதூருக்கும் இடையில் இத்தலம் இருப்பதால் இதற்கு இடைமருது என்று பெயர் வந்தது. இந்த 3 தலங்களும் தலைமருது, இடைமருது, கடைமருது என்று புகழப்படுகின்றது. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, வேதாரண்யம் விளக்கழகு, காஞ்சிபுரம் குடையழகு என்று சொல்வார்கள்.
அதுபோல திருவிடைமருதூருக்கு வீதிகள் அழகு. திருக்கோயிலின் அமைப்பை பார்த்தால் கோயில் மிக்க அழகும் அருட்பொலிவும் கொண்டு கிழக்கு முகமாய் விளங்குகின்றது. கோயிலை சுற்றி 4 ராச கோபுரங்கள், உட்பகுதியில் 3 கோபுரங்கள், ஆக மொத்தம் 7 கோபுரங்கள் கொண்டு காட்சி தருகின்றன. கோயிலில் 3 பெரிய பிரகாரங்கள் உள்ளன. வெளி பிரகாரமாக அஸ்வமேத பிரகாரம் இருக்கின்றது. இந்த பிரகாரத்தில் கோயிலை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் சொல்கின்றது. 2வது பிரகாரமாக இருப்பது கொடுமுடி பிரகாரம். இந்த பிரகாரத்தை வலம் வருதல் பெருமான் இருக்கும் கைலாயத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று சொல்லப்படுகின்றது. 3வது பிரகாரமாக இருப்பது பிரணவ பிரகாரம். இதை வலம் வருதல் மோட்சத்தை தரும். தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு இலிங்கமூர்த்தி ஆவார். இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்டு பூசை விதிகளை முனிவர்களுக்கு போதித்து அருளிய தலம் திருவிடைமருதூர். இந்த கோயிலில் இருக்கும் மூகாம்பிகை சந்நிதி மிகவும் புகழ்பெற்றது. இந்தியாவில் மூகாம்பிகைக்கு திருவிடைமருதூரிலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூரிலும் மட்டும் தனி சந்நிதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு சிறப்பாக இந்த கோயிலில் தான் அதிக எண்ணிக்கையில் 32 தீர்த்தங்கள் இருக்கின்றன. திருவிடைமருதூரை சுற்றியுள்ள சிவ தலங்கள் திருவிடைமருதூரின் பரிவார தேவதை தலங்களாக அழைக்கப்படுகின்றன. திருவலஞ்சுழி விநாயகர் சந்நிதியாகவும், சுவாமிமலை முருகர் சந்நிதியாகவும், திருவாரூர் சோமாஸ்கந்தர் சந்நிதியாகவும், தில்லை சிதம்பரம் நடராஜர் சந்நிதி, இருங்கோலை அதாவது ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சன்னதியாகவும், திருவாவடுதுறை நந்தி பெருமான், திருசெய்ஞ்சலூர் சண்டிகேஸ்வரர் சந்நிதியாகவும், சீர்காழி பைரவர் சந்நிதியாகவும், சூரியனார் கோயில் நவகிரக சந்நிதியாகவும் அமையப்பெற்று இருக்கின்றன. திருவிடைமருதூரில் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த பூச திருவிழாவின் மேன்மையை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் குறிப்பிட்டு சிறப்பித்துள்ளனர். இத்தலம் வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனின் வாழ்க்கையுடன் சம்பந்தம் கொண்டது. வரகுண பாண்டியன் இந்த தலத்திற்கு வந்து பெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றான் என்பது வரலாறு. அகத்தியர் மற்றும் ஏனைய முனிவர்களின் தவத்திற்கு இறங்கி அம்பாள் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக புராணங்கள் குறிக்கின்றன. அம்பாள் முனிவர்களுக்காக மகாலிங்க பெருமானை மௌனத்துடன் மூகாம்பிகையாக தவம் புரிந்தார். அதனால் பெருமான் சோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் அம்பாளுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த தலம் என்று புராண குறிப்பு உள்ளது. இப்படி திருவிடைமருதூரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த பொழிவின் அடுத்த பகுதியாக மூவர் பெருமக்களின் தல பார்வையை சிந்திக்கலாம். திருஞான சம்பந்தர் இடைமருதூரில் 6 பதிகங்கள் அருளியுள்ளார்கள். திரு நாகேஸ்வரத்தில் பெருமானை கண்டு கழித்து பின்னர் சம்பந்தர் அடைந்தது திருவிடைமருதூரை. இத்தலத்தை அணுகிய அளவில் அவர் பாடியதே ஓடே கலன் என்று தொடங்கும் தக்கராக பண்ணில் அமைந்த பதிகம். அதன் முதல் பாடலாக ஓடே கலன் உண்பதும் ஊரீடு பிச்சை காடே இடம் ஆவது கல்லால் நிழல் கீழ் பாடா முலை மங்கையும் தானும் மகிழ்ந்த ஈடா முறைகின்ற இடைமருதீதோ. இந்த பதிகத்தின் பாடல்களில் பெருமானின் திரு உருவை வர்ணனை செய்திருப்பார். எப்படி என்றால், பெருமான் கபாலத்தை ஏந்தி இருக்கின்றார், இடுகாட்டில் வாழ்கின்றாராம், தாமரை மலரை சூடியிருக்கின்றாராம், பாம்பை இடையில் அணிந்திருக்கின்றாராம், வெண் கோவனும் மற்றும் நீர் அணிந்து உமாதேவியை பாகமாக கொண்டிருக்கும் ஊரே இடைமருதோ என்று வினவுவது போல இருக்கும். அடுத்ததாக பெருமான் திரு முன்பு அவர் பாடியது பொங்கு நூல் மார்பினர் என்று தொடங்கும் காந்தார பண்ணில் அமைந்த பாடல். அதன் முதல் பாடலாக பொங்கு நூல் மார்பினீர் பூத படையினீர் பூங்கங்கை தங்கு செஞ்சரையினீர் சாமவேதம் ஓதி நீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த
இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இந்த பதிகத்தின் பாடல்களிலும் பார்த்தால் பெருமானின் இயல்பான தோற்றத்தை வர்ணித்து அவர் இடைமருதூர் தலத்தில் வீற்றிருப்பவர் என்று பாடியிருப்பார். திருவிடைமருதூர் தலத்தின் சிறப்பான தைப்பூச விழாவின் குறிப்புகளை இந்த 2 பதிகங்களிலும் கொடுத்திருப்பார். எப்படி என்றால், பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதீதோ என்றும், பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த திருந்திய நாள்மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருப்பார். பொதுவாகவே திருஞான சம்பந்தரின் திருப்பாட்டுகளில் இயற்கை அன்னையின் நானில அழகினையும் எழில் காட்சிகளையும் அழகே தந்திருப்பார். ஏனெனில் நீர்வளம் மிக்க காழியில் தோன்றியவர். அதனால் பெருமானின் திரு அருளை இயற்கை வளங்களோடையே புனைந்திருப்பார். ஏனோ இடைமருதூர் தலத்தில் இயற்கை வர்ணனை மேலோங்கி காணப்படவில்லை. ஆனால் இப்பதியின் பாடல்களில் அவரின் தமிழ் புலமை மேலோங்கி இருக்கின்றது. இந்த தலத்தின் பாடல்களில் திரு இருக்கு குரல் என்ற இலக்கிய வகையில் ஒரு பதிகமும், திருவிராகம் என்ற வகையில் 2 பதிகங்களும் பாடியுள்ளார். இந்த வகைகளை சித்திரக்கவி அல்லது நிறைக்கவி என்று சொல்வார்கள். இந்த இலக்கிய வகைகளை ஞானசம்பந்தரே முதலில் அருளியுள்ளார். திரு இருக்கு குரல் வகையில் அமைந்த பதிகம் தோடோர் காதினன் என்று தொடங்குகிறது. குறிஞ்சி பண்ணில் பாடப்பெற்றுள்ளது. அந்த பாடல், தோடோர் காதினன் பாடும் மறையினன் காடு பேணி நின்று ஆடும் மருதனே கருதார் புறம் எய்வர் எருதை நிதூர்வு மருதையிடமாகும் விருதம் வினை தீர்ப்பே. அதாவது குரல் வடிவில் 2 அடிகளில் அமைந்தது இந்த இலக்கிய வகை. ஆனால் திருக்குறள் யாப்பிலிருந்து மாறுபட்டது. திருக்குறள் யாப்பு 7 சீர்களுடன் நின்றுவிடும். ஆனால் சம்பந்தரின் திரு இருக்கு குரல் முதல் அடியும் 2ஆம் அடியும் ஒன்று போல முறையே 4 சீர்களுடன் அமையும். இது வடமொழியின் இருக்கு வேதம் போல சமய தத்துவத்தை சுருக்கமாக கூறுவதால் இருக்கு குரல் என்று பெயர் பெற்றுள்ளது. மந்திரத்தன்மை உடையதால் இருக்கு என்றும் பெயர் பெறுகிறது. சேக்கிழார் பெருமான் இதை தமிழ் இருக்கு குரல் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த வகையில் சம்பந்தன் மொத்தமாக முதல் திருமுறையில் 7, 3ஆம் திருமுறையில் 9 பதிகங்களும் பாடியுள்ளார்கள். அடுத்த வகையான திருவிராகத்தில் விரிதரு புலி உரி மற்றும் நடைமறு திரிபுரம் என தொடங்கும் திருப்பதிகங்களை சம்பந்தர் பெருமான் பாடியுள்ளார். நெகிழ்ந்த ஓசையால் ஆகிய நெடில் எழுத்துக்கள் இல்லாமல் குற்றெழுத்துக்களால் பாடல் முழுவதும் தொடர்ந்து முடியும் தன்மையை கொண்டதும் விரைவான ஓசை அமைப்பினை உடைய பாடல்களும் திருவிராக வகையை சேர்ந்தது. இந்த 2 பதிகத்தின் பாடல்களிலும் நெட்டெழுத்துக்கள் இல்லாமலேயே அமைத்திருப்பார் ஞானசம்பந்த பெருமான். அதிலிருந்து ஒரு பாடலாக, நடைமறு திரிபுரம் எரியுன நகை செய்த படைமறு தழல் எழ மழுவல பகவன் உடை மருதில மூகில் வலமமர் பொதுலிய இடை மருதடையணம் இடர்கெடல் எளிதே. இந்த பதிகத்தின் அடுத்த பாடலில் அவர் பயன்படுத்தியிருக்கும் சொற்கள் நோக்கினால் மழை நுழை, கழை நுழை, குழை நுழை, இழை நுழை என இருக்கும். இப்படி தேனினும் இனிய தீந்தமிழ் பாடல்களால் தெய்வீக நெறி புகுத்தி அற்புதங்கள் பல நிகழ்த்தி 5 எழுத்தின் பெருமைகளை விரித்து உரைத்தவர் நம் ஞானசம்பந்த பெருமான். தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டினை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இது திருக்கடைக்காப்பில் அவர் பயன்படுத்திய சொற்றொடர்களிலிருந்தே விளங்கும். நல்ல அருமறையான் நல் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும், கருது சம்பந்தன் மருதர் அடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருதவினை போமே என்றும், பலமிகு தமிழ் இவை 10ம் இவை வல்லார் என்றும் தொடர்களை இத்தல பதிகங்களில் பயன்படுத்துகின்றார். அடுத்ததாக திருநாவுக்கரசர் பெருமான் இடைமருதூர் தலத்தில் பாடின பதிகங்களை சிந்திக்கலாம். அவர் இந்த திருத்தலத்தில் 5 பதிகங்கள் பாடியுள்ளார்.
ஒரு நேரிசை பதிகம், 2 குறுந்தொகை மற்றும் 2 திருத்தாண்டக பதிக பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன. திருநாவுக்கரசர் உறுதி பயக்கும் நல்லுரைகளை வழங்க வல்ல சொல் வன்மை உடையவர். அதனாலேயே சொல் உறுதிக்கு அப்பர் என்று போற்றப்படுபவர். அவரின் பாடல்கள் நன்மக்களால் செய்ய தகுவன இவை, தவிர்க்க தகுவன இவை என தெளிவாக அறிவுறுத்தும் திறம் வாய்ந்தவை. இயற்கையால் நேரக்கூடிய பல வகை துன்பங்களிலும் தப்பி உயிர்கள் உய்ய வேண்டுமானால் பற்றற்றான் பற்றினை பற்றுதல் வேண்டும் என்று தன் பாடல்களில் உரைக்கின்றவர். ஞானசம்பந்தர் தன் தல பயணத்தில் திரு நாகேஸ்வரத்திலிருந்து இடைமருது அடைகிறார். ஆனால் திருநாவுக்கரசர் ஆவடுதுறை பெருமானை தரிசித்து திருவிடைமருதூர் வந்து பதிகங்கள் பாடி பின்னர் திரு நாகேஸ்வரம் செல்கின்றார். அவருடைய நேரிசை பதிகத்தின் 4ஆம் பாடலில் ஒரு பாடலாக பின்னினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் 4 அங்கம் பன்னினார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீக்கும் கண்ணினார் கண்ணின் மிக்க நுதலினார் காமர் காய்ந்த எண்ணினார் எண்ணின் மிக்கார் இடைமருதிடம் கொண்டாரே. பொருள் பார்த்தால் இடைமருது பெருமானார் தேவர் உலகை உடையவராம், 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் உலகறிய செய்தவராம், பண்ணில் மேம்பட்ட பாடல்களை உடையவராம், அடியவரின் பாவங்களை போக்குபவராம், மன்மதனை வெகுண்ட பெருமானாராம். இந்த பாடலில் பண்ணோடு தமிழிசையை பாடுவதன் சிறப்பை பண்ணின் மிக்க பாடலார் என்ற தொடரால் அப்பர் பெருமான் குறிக்கின்றார். அடுத்ததாக இடைமருதூர் ஈசனை பூச திருநாளில் வழிபடுவதன் சிறப்பை திருக்குறுந்தொகை பாடலில் குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள் வாசம் நாள் மலர் கொண்டு அடி வைதலும் ஈசனெம் பெருமான் இடைமருதீனில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே. பல அன்பர்கள் உலக பாசங்கள் இல்லாதவர்களாக மனமிக்க புது மலர்களை கொண்டு இடைமருதில் வீற்றிருக்கும் ஈசனின் திருவடியை நாள்தோறும் வழிபடுகின்றார்களாம். அதனை கண்டு நாமும் பூச நாளில் அங்கு புகுந்து வழிபடுவோம் என்று பாடுகிறார் திருநாவுக்கரசர். மற்றொரு பாடலில் வந்து அணைந்தன வன்னியும் மத்தமும் கொண்டு அணிந்த சடைமுடி கூத்தனை என் திசைக்கும் இடைமருதாயன விண்ணில் போயரும் மேலை வினைகளே. அதாவது வண்டுகள் அணைந்த வன்னியும் கொன்றையும் கொண்டு அணிந்த சடாமுடியை பெற்றிருப்பவர் நம் கூத்தபிரான் என் திசைக்கும் கரியானவர் அவரே என்று புகழ்ந்து வழிபட்டால் பழ வினைகள் யாவும் நம்மை விட்டு விலகும் என்பது பொருள். இப்படி இந்த 2 திருக்குறுந்தொகை பாடல்களிலும் பெருமானை வணங்கினால் வினைகள் ஆறும் என்றும், இடைமருது ஈசனை தன் உள்ளம் எப்போதும் எண்ணும் என்ற குறிப்பையும் கொடுக்கின்றார் நாவுக்கரசர். அடுத்ததாக இடைமருதூர் தலத்தில் 2 தாண்டக பதிகங்களை அருளியுள்ளார். தமிழ் செய்யுள் வகையாகிய தாண்டகம் என்னும் யாப்பிற்கு மூல இலக்கியமாக இருப்பது திருநாவுக்கரசர் அருளிய தாண்டக பாடல்களே. அதனாலேயே அவர் தாண்டக சதுரர் என்றும் தாண்டக வேந்தர் என்றும் போற்றப்படுகின்றார். சூழப்படை உடையார் என தொடங்கும் பதிக பாடல்கள் முழுவதிலும் போலும் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். மற்றொரு பதிகத்தின் நிறைவு வரி இடைமருது மேவி இடங்கொண்டாரே என்று நிறைவு பெறுகின்றது. சான்றாக ஒரு பாடல் மங்குல் மதி வைப்பர் வான நாட மடமானிடம் உடையார் மாதரானை பங்கில் மிக வைப்பர் பால் போல் நீற்ற பலி குவடம் புனைவர் பாவநாசர் சங்கு திரை புகழும் சாய்க்காடு ஆழ்வர்
சரிதை பல உடைய தன்மை சொல்லின் எங்கும் பலி திரிவர் என்னுள் நீங்கார் இடைமருது மேவி இடம் கொண்டாரே. திருநாவுக்கரசரின் பெரும்பாலான திருத்தாண்டக பதிகங்கள் ஒரே மாதிரியான ஈற்றுத் தொடரை ஒவ்வொரு பாடலிலும் கொண்டு அமைந்துள்ளன. பாடலின் கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய செய்வதற்கு இவ்வகையான அமைப்பை திருநாவுக்கரசர் பயன்படுத்தி உள்ளதாகவே கருத வேண்டும். அதுபோலவே தற்போதைய கீர்த்தனைகளில் பல்லவி வரியை அணு பல்லவியின் இறுதியிலும் சரணத்தின் இறுதியிலும் பாடுகின்ற முறையின் தோற்றத்திற்கு நாவுக்கரசரின் இந்தவித அமைப்பே வழிவகுத்துள்ளது என்று சொன்னால் அது மிக இல்லை. அடுத்ததாக நம்பி ஆரூரின் திருவிடைமருதூர் தல பயணத்தை சிந்திக்கலாம். இந்த தலத்தில் அவர் ஒரு பதிகம் அருளியுள்ளார். தக்கேசி பண்ணில் அமைந்த பதிகம் இது. அதிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். நரைப்பு மூப்போடு பிணி வரும் இன்னே நன்றியில் வினையே துணிந்தேன் அரைத்த மஞ்சளது ஆவதை அறிந்தேன் அஞ்சினே நமனார் அவர் தம்மை உரை பண்ணான் உன் சேவடி சேரு உணரும் வாழ்க்கையை ஒன்றறியாத இறைப்பனேனுக்கோ உய்வதை அருளாய் இடைமருதுரை எந்தை பீரானே. உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே என்பது பதிக மகுடமாக இருக்கின்றது. நம்பி ஆரூரர் பெருமான் இலக்கியம் சிறக்க பல பழமொழிகளை 7ஆம் திருமுறையில் வைத்து பாடியுள்ளார். சான்றாக திருக்கழுமலம் தலத்தின் பாடல் ஒன்றில் முயல்வலை யானை படுமென மொழிந்தவர் என்ற பழமொழியை பயன்படுத்தி இருப்பார். அதாவது விலங்குகளை பிடிக்க அதன் வன்மை மென்மைக்கேற்ப வலை கட்டுவர். முயல் பிடிக்க வைக்கும் வலையில் முயலைத்தான் பிடிக்க இயலும், யானையை பிடிக்க இயலாது. அவ்வாறு கருதுவது பிழையாகும். இதையே ஆரூரர் அவ்வாறு சொல்லி இருப்பார். பெருமானை அடைய அன்பும் ஆழ்ந்த பற்றும் வேண்டும். அதற்கு மாற்றாக நடித்தால் போதாது என்பதை உணர்த்த அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அறையல் உற்றிருந்தேன் முயல்பவர் பின் சென்ற முயல்வலை யானை படும் என மொழிந்தவர் வழி முழுது எண்ணி என்று பாடியிருப்பார். இதை போலவே உயர்ந்த பொருள்களை பயன்படுத்த தெரியாமல் வைத்திருப்பவனை மற்றவர் கழுதை குங்குமம் சுமந்தது போலும் என்று சொல்வர். இது உலகியல் வழக்கம். இந்த பழமொழியை திருவிடைமருதூர் பாடலில் குறிப்பிட்டிருப்பார். கழுதை குங்குமம் தான் சுமந்து எய்தால் கைப்பற்பால் புகழ் மற்றது போல பழுது நான் உழன்று உள் தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் என்றாய் என்று பாடி கழுதை குங்குமம் சுமந்தால் அதன் பயன் அறியாது. அது போலவே நானும் அருமை பெருமை அறியாது உழல்கின்றேன் என்று பாடுவதும் பழமொழியை வைத்து விளக்குவதும் இலக்கிய உத்திக்கு சிறப்பு சேர்க்கின்றது. ஆரூரின் ஓமை நயத்தையும் இந்த தலத்தின் 9ஆம் பாடலில் அறியலாம். காணாத பொருளை அறிதற்கும் கண்ட பொருளை அழகாக வெளிப்படுத்துவதற்கும் ஊமை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. அவரின் வரிகள் பார்த்தால் ஏழை மானுட இன்பினை நோக்கி இளையவர் வயப்பட்டிருந்து இன்னும் வாழைதான் பழுக்கும் நமக்கென்று வஞ்ச வல்வினையுள் வலைப்பட்டு என்று இருக்கும். அதாவது அறிவில்லாத மானுட இன்பத்தை கருதி முன்னர் பழத்தை தந்த வாழை இனியும் அவ்வாறே தரும் என்று கருதுவாரை போல இளமை உடையராய் இன்பம் தந்த மகளிர் என்றும் அவ்வாறே இருந்து இன்பம் தருவர் என்று கருதும் மயக்கவலையும் அகப்பட்டுள்ளதாக ஊமைப்படுத்தி இருப்பார். இப்படியாக இந்த தலத்தில் பாடப்பெற்ற பாடல்களிலிருந்து அடியனுக்கு புரிந்த வகையில் ஆரூரர் பழமொழி மற்றும் ஓமையை கையாண்ட விதத்தை அளித்தேன். இப்போது இந்த பொழிவின் 3ஆம் பகுதியாக கருவூர் தேவரின் பார்வையில் திருவிடைமருதூர் என்ற பொருண்மையை சிந்திக்கலாம். திரு இசைப்பாவில் 3ல் ஒரு பாக பதிகங்களை பாடிய அருளாளர் கருவூர் தேவர். தஞ்சை மாமன்னன் 1ஆம் ராசராச சோழனுடனும் அவன் மகன் 1ஆம் ராசேந்திரன் உடனும் கூட இருக்க வாய்ப்பு பெற்றவர். அப்படி இருந்தும் அரண்மனை போக வாழ்க்கைக்கு ஆளாகாமல் ஊரூராய் திரிந்து வாழ்ந்த சித்தர் அவர்.
சோழர்களின் ஆட்சி திறமைக்கும் கட்டடக்கலைக்கும் பண்பாட்டு மரபுக்கும் அழியாத சின்னங்களாக இன்றும் நிமிர்ந்து நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில் மீதும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீதும் பாடல்கள் பாடியவர் இவர் மட்டுமே. கருவூர் தேவர் பாடியதாக திருவிசைப்பாவில் 10 பதிகங்கள் உள்ளன. தில்லை, திரு கலந்தை ஆதித்தேச்சரம், திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைநோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திரு பூவனம், திரு சாட்டியகுடி, தஞ்சை ராசராசேச்சரம், திருவிடைமருதூர் ஆகிய திருத்தலங்களில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை பரவி போற்றியனவாக அமைந்துள்ளன. கருவூர் தேவரின் திரு உருவம் கருவூர் ஆநிலை கோயிலிலும் தஞ்சை ராசராசேச்சரத்திலும் தனி சன்னதியாக எழுந்தருள்விக்க பெற்றிருக்கின்றது. 2 மாமன்னர்கள் ஆகிய ராசராசன், ராசேந்திரன் இருவராலும் மதிக்கப்பட்ட அருளாளர். அதனால் ராசராசேச்சரத்து பெருவுடையாரை பாடும்போது இயல்பாகவே அவர் மனம் நெகிழ்ந்து விடுகிறது. தஞ்சை ராசராசேச்சரம் பதியில் அவர் பாடிய பாடலில் உலகெல்லாம் தொழ வந்து எழுவதிற் பருதி 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ என்று பாடியிருப்பார். அதாவது காலையில் கதிரவன் உதிக்கின்றான், உலகத்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அதை தொழுது வணங்குகின்றார்கள். கதிரவன் ஒன்றுதான், ஆனால் 100,000 கோடி கதிரவன்கள் உதித்து எழுந்தால் எப்படி அழகாக இருக்குமோ அதுபோல தஞ்சை பெருமானின் திரு உடம்பின் எழில் முழுதும் பொருந்தியதாக இருக்கும். அச்சோ, இது சொல்லால் அடங்குமா என்று பாடியிருப்பார். இதே போன்ற பாணியை திருவிடை பெருமானின் தோற்றத்தை வர்ணிக்கும் போதும் பயன்படுத்தி இருப்பார். முதல் பாடலில் பெருமானின் திருமுகத்தையும் கழுத்தையும் வர்ணித்து 4ஆம் பாடலில் பெருமானின் தோற்றத்தை முழுமைப்படுத்தி இருப்பார். அவர் பயன்படுத்திய வரிகள் பார்த்தால், காதில் அயசெம் பொன்தோட்டு அவிர்சடை முழுப்பி அழிவழகிய திருநீற்று மையசென் கண்டத்து அந்த வானவர் கோன் என்று பாடியிருப்பார். 4ஆம் பாடல் பார்த்தால், அணியுமிழ் சோதி மணியுனுள் கலந்தாங்கு அடியனுள் கலந்தடியே பணி மகிழ்ந்தரும் அறிவை பாகத்தன் படசடை விடமிடற்றடிகள் துணியுமிழாடை அறையிலோராடை சுடருமிழ் தரகன் அருகே மணியுமிழ் நாகம் அணிவுமிழ்ந்தியம் இமைப்பு மறுவிடம் திருவிடை மருதே. அதாவது அழகை வெளிப்படுத்துகின்ற ஒளி ரத்தினத்தின் உள்ளே நிறைந்தாற் போல என்னுள்ளே கடவுள் தோற்றம் நிறைந்தது. பரந்த சடையும் நஞ்சுண்ட கண்டமுமாக இடுப்பில் ஒரு ஆடை, மேலிருந்து விழுந்து தொங்கும் உத்திரியம் எனப்படும் மற்றொன்று, இதற்கும் மேலாக மணி உமிழும் நாகம் என்று பெருமானின் தோற்றத்தை இந்த பாடலில் முழுமைப்படுத்தி இருப்பார். அடுத்து திருவிடை மருதுரில் தான் கருவூரர் பெருமானின் திருவருளை பெற்றாரோ என்று கருதுவது போல் இங்கு பாடிய 10 பாடல்களில் 4 பாடல்களில் தமக்கு பெருமான் தூங்கிருள் நடுநல் யாமத்து தம்முன் புகுந்து அருள் செய்தான் என்று குறிப்பிடுகிறார். இறைவனை நோக்கி திருவருள் பெற தவம் கிடந்த காலத்தில் நள்ளிரவில் காட்சி தந்து அருள் புரிந்தான் என்ற ஒரு நிலையை இந்த தலத்தின் பாடல்களில் பதிவு செய்கின்றார். தாம் பெற்ற அனுபவம் வாயிலாக கருவூரார் யோக செய்தி ஒன்றை சொல்கிறார். இது புதிதாகவும் இருக்கின்றது. நான் உறங்கிக் கொண்டிருந்த போது அடர்ந்த நள்ளிரவு வேளையில் இறைவன் தானே என் மனத்தின் உள்ளே புகுந்தான். மிக மிக பெரியவனான அவன் மிக மிக சிறியவனாக ஆகி என்னுடன் கலந்து விட்டான். இதைவிட நான் பெரும் பேறு என்ன உண்டு? வேறு யார்தான் இப்படி பெறுவார்கள் என்று குறிப்பிடுவார். தூங்கிருள் நல் யாமத்து என் மனநிலை அருகி நணுகி உள்கலந்தோன் என்பது பாட்டு. இதனை உணர்த்த அவர் பயன்படுத்திய மற்ற தொடர்கள் பார்த்தால், துருகடல் நெடும்பேய் கணம் எழுந்தாடும் தூங்கிருள் நடுநல் யாமத்தே அருள்புரி என்றும், நெஞ்சம் இடர்படாவண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலையார் சிலம்ப வந்து அகம் புகுந்தோம் என்றும், புன்மாக்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தென கலந்து என்று பயன்படுத்தியிருப்பார். உலக மக்கள் விழித்திருக்கும் நேரம் ஞானிக்கு இரவு என்றும், உலக மக்கள் உறங்கும் நேரம் ஞானிக்கு பகல் என்றும் சொல்வதுண்டு. கருவூர் தேவரும் இத்தகைய நிலையையே இங்கு குறிக்கின்றார்.
தமக்கு இறைவன் நடு யாமத்தில் எழுந்து வந்து அருள் செய்தான் என்பது பொருள் இல்லை. இருள் நடுநல் யாமம் என்பது காலநிலையை குறிப்பதன்று, மனநிலையை குறிப்பது. பிறர் உள்ளத்தில் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்க தாம் மட்டும் ஞான ஒளி வேண்டி நின்ற நிலையில் இறைவன் தமக்கு அருள் செய்தான் என்பதையே இந்த பதிகத்தில் உணர்த்துகின்றார். கரூர் தேவர் இத்தலத்தின் பாடல்களில் பெருமானின் மேன்மையை விளக்குவதற்கு ஊமைகளையும் பயன்படுத்தியிருப்பார். 4ஆம் பாடலில் அணியுனில் சோதி மணியுனில் கலந்தாங்கு அடியனேன் உள்கலந்து அடியேன் என்று சொல்வார். இறைவன் அடியார் நெஞ்சுள் எப்படி கலந்து அருள் புரிவான் என்பதை எப்படி சொல்வார் என்றால், அழகுமிக்க ஒளியானது ஒரு மாணிக்கத்தினுள் கலந்தது போல திருவிடை மருதூர் சிவமும் தன்னுள்ளே நீக்கமர நிற்பதாக குறிப்பிடுகின்றார். மற்றொரு பாடலில் கலங்கலம் பொய்கை புனல் தெளி விடத்து கலந்த மண்ணிடை கிடந்தாங்கு நலம் கலந்து அடியேன் சிந்தையுள் புகுந்த நம்பனே என்ற குறிப்பை கொடுத்திருப்பார். அதாவது கலங்கிய சேற்று நீர் தேற்றாங்கொட்டையின் சேர்க்கையில் தெளிந்து அதன் பின் சேற்றினால் பாதிக்கப்படாதது போல அடியார்கள் இந்த உலகமாகிய சேற்றால் கலங்கி துன்புறும் போது இறையருள் பெற்றால் தெளிந்து வாழலாம் என்று எல்லோருக்கும் தெரிந்த எளிய ஓமையை கூறி உயர்ந்த கருத்தை பதித்திருப்பார். கருவூரார் 9ஆம் திருமுறையின் ஒவ்வொரு பதிகத்தின் இறுதியிலும் தமிழின் சிறப்புகளை பட்டியலிடுகிறார். மற்ற தல பதிகங்களில் அவர் பயன்படுத்திய தொடர்களாக துறைவலர் தீந்தமிழ் மாலை, அமுதம் ஊறிய தமிழ் மாலை, மணிநெடு மாலை, அமுதுழர் தீந்தமிழ் மாலை, அருந்தமிழ் மாலை, பாவன தமிழ்கள் என பாடியிருப்பார். அதுபோலவே இந்த தலத்தின் நிறைவு பாடலில் கரும்பனைய தீந்தமிழ் மாலை என்று சொல்லி தமிழை சிறப்பித்திருப்பார். அடுத்ததாக பெருமானின் வழிபாடு இசை, நடனம், இசை கருவிகளோடு சேர்ந்தே உள்ளது என்பதை உணர்த்தும் விதமாக 9ஆம் திருமுறையில் கருவூர் தேவரே தம் பாடல்களில் அதிகமாக இசை கருவிகளின் குறிப்பை கொடுத்திருக்கின்றார். திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் தலத்தில் அவர் பாடிய 8ஆம் பாடலில் கிண்ணரம், மத்தளம், யாழ், வீணை ஆகிய இசைக்கருவியின் குறிப்பையும், கோயில் தலத்தில் ஒரு பாடலில் தந்துபி, வேய்குழல், யாழ், முந்தை, முழவம் ஆகியவற்றின் குறிப்பையும், இடைமருதூர் தலத்தில் வீணை, யாழ், குழல் ஆகிய இசை கருவுகளின் பயன்பாட்டையும் நமக்கு உணர்த்தியிருப்பார். மேலும் கருவூர் தேவர் தம் பாடிய பதிகங்களின் இறுதியில் உள்ள திருக்கடைக்காப்பு செய்யுள்களில் கருவூரன் என்றும் கருவூரனே என்றும் கருவூர் என்றும் தம்மை குறிப்பிடுகிறார். பொதுவாக பக்தி இலக்கியங்கள் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3ஐயும் பாடு பொருளாக கொண்டது. தீர்த்தம், தலம் ஆகிய 2ஐ பற்றிய செய்திகளை பாடும்போது நம் அருளாளர்கள் மலை, ஆறு, கடல், மரம், செடி, பூ, பறவை, விலங்கு என இயற்கை அழகின் வெளிப்பாடுகளை சேர்த்தே பாடுவர். குறிப்பாக திருஞான சம்பந்தர் வர்ணனையில் மற்றவரை மிஞ்சியே இருப்பார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி நோக்கும் போது இந்த தலத்தில் மூவர் பெருமக்களும் கருவூர் தேவர் பாடிய பாடல்களிலும் பெருமான் பல கோலங்களில் காட்சி தந்து அருள் செய்வதை மனமுருக பாடி மகிழ்ந்திருக்கின்றனர் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சிவ லாவண்யா அம்மா அவர்களுக்கும் உடன் இணைந்த அடியார் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.